செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியாவில் பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வதற்காக 10 வயது மாணவன் வெள்ளத்தில் சிக்கி அறுந்து தொங்கும் மரப்பாலத்தின் மீது ஏறிச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களின் நெஞ்சை பதைபதைக்கச் செய்தது. இந்தோனேஷியாவின் லிபாக் மாவட்டத்தில் ஆற்றின் குறுக்கே 162 மீட்டர் நீள மரப்பாலம் உள்ளது. இந்த பாலம் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அறுந்து ஒரு பக்கமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டைப் போல மழை வெள்ளம் காரணமாக அந்நாட்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதில்லை. இதனால் தொடக்க பள்ளியில் படித்து வரும் 10 வயதே ஆன முகமது இக்பான் என்ற சிறுவன் மாற்றுப்பாதையில் சுற்றிச் சென்றால் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாலத்தின் மீது ஏறி பள்ளிக்கு சென்றது அப்பகுதி மக்களை பதைபதைக்கச் செய்தது. இதேபோல வேறு சில மாணவர்களும் பள்ளிக்கு செல்ல ஆற்றின் நடுவே தொங்கிக் கொண்டு இருக்கும் பாலத்தின் மீதேறி சென்று கடமை தவறாமல் படிக்கச் செல்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் கடலில் நீர்சறுக்கில் ஈடுபட்ட வீரரை ராட்சத சுறாமீன் தாக்கியது. இதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் ஸ்னோக்கல் பயிற்சியாளராக இருந்து வருபவர் டேவிட் பிக்கரிங். 26 வயதான இவர் நியூகாசில் என்ற இடத்தில் கடலில் நீர்சறுக்கு போட்டியில் ஈடுபட்டார். அப்போது அவரை 3 மீட்டர் நீளமுள்ள ராட்சத சுறாமீன் வாளை சுழற்றி அடித்தது. இதில் அவர் படுகாயமடைந்தார். அவரை ஹெலிகாப்டரில் வந்த மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவில் கடந்த 2 நாட்களுக்கு முன் கிழக்கு கடற்கரையில் ராட்சத சுறாமீன் தாக்கியதில் ஏற்கனவே ஒருவர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் நடைபெற்ற திரைப்பட விருது வழங்கும் விழாவில் சென்ற ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தி ஆர்டிஸ்ட் என்ற வசனமே இல்லாத கருப்பு வெள்ளைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 விருதுகள் வழங்கப்பட்டது. இங்கிலாந்து நாட்டில் ஆண்டுதோறும் சிறந்த ஹாலிவுட் திரைப்படங்களை விமர்சனகர்த்தாக்கள் மூலம் தேர்வு செய்து சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த நடிகர், நடிகை, இயக்குநர் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சென்ற ஆண்டிற்கான சிறந்த ஹாலிவுட் கருப்பு வெள்ளை படமாக வசனமே இல்லாத திரைப்படமான தி ஆர்டிஸ்ட் என்ற திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு சிறந்த கதை மற்றும் இயக்குநர், நடிப்பு ஆகியவற்றிற்காக 3 விருதுகள் வழங்கப்பட உள்ளது. உணர்ச்சிகரமான குடும்ப படமாக ப்ரீ டால்கி என்ற ஹாலிவுட் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு 3 தங்கக்கோப்பை பரிசு வழங்கப்பட உள்ளது. சிறந்த நடிகருக்கான விருது தி டேஞ்சர்ஸ் மெத்தட் என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் மைக்கேல் பாஸ்பெண்டருக்கு வழங்கப்படுகிறது. விருது பெற்ற சிறந்த நடிகர் மைக்கேலை அவருடன் மற்றொரு படத்தில் நடித்துள்ள நடிகை கரே முல்லிகன் வெகுவாக பாராட்டினார். Well, I didn't really. I sort of stuck around in Sydney, and since I've been back, it's been nice. But it's been good because I've sort of watched Michael take the world by storm in the last 6 months or so. So it's been exciting. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.